மீண்டும் ஓர் ஒழுங்கமைப்பு வினாவுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் மீண்டும் ஒழுங்கமைப்பு வினா என்றால், கடந்த பதிவாளர் சேவை போட்டி பரீட்சையில் முகம் கொடுத்த பல நண்பர்கள் சொல்லிய செய்தி என்னவென்றால், தகவல் ஒழுங்கமைப்பு சார்ந்த கேள்விகளே அதிகமாக இருப்பதனால் அவற்றிற்கு நேரம் போதாமல் இருக்கிறது என்ற விடயத்தினை தெரிவித்திருந்தார்கள். எனவே தகவல் ஒழுங்கமைப்பு சார்ந்த கேள்விகளை நாங்கள் அதிகமாக செய்து ப்ராக்டிஸ் எடுத்தமாக இருந்தால் எப்படியான தகவல்கள் தந்தாலும் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அதை செய்கிறதுக்கு. எனவே அது சார்ந்த ஒரு அட்வான்ஸான ஒரு கேள்வியோட நான் வந்திருக்கிறேன். இலகுவாக தகவல்களை தொகுக்க முடியாத அளவுக்கான ஒரு கஷ்டமான ஒரு கேள்வியாக இந்த கேள்வி இருக்கும். நண்பர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பேஜை லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை தாங்க. நாங்கள் கேள்விக்குள்ளே போகலாம். நாங்கள் வினாவுக்குள்ளே செல்லலாம். இந்த வினா கொஞ்சம் அட்வான்ஸான வினா. நாங்கள் மீள இந்த தகவல்களை வாசித்து செய்கிற மாதிரியாக இருக்கும். இந்த வினாவை நானுமே 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி தான் இதுக்குரிய விட இலகுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டேன். எனவே நீங்கள் கட்டாயம் இதை ஒரு தடவை பார்த்தா புரியாது, மீள இந்த வீடியோவை பாருங்கள். கட்டாயம் இதை பார்த்து ப்ராக்டிஸ் எடுத்தால் இதே மாதிரியான குழப்பகரமாக தரக்கூடிய வினாக்களை நாங்கள் இலகுவாக விடையளிக்கலாம். நானும் உங்களோட சேர்ந்து தான் இந்த வினாவை செய்ய போகிறேன். ரைட், இப்போ கேள்விக்கு வருவோம். ABCDEFG என்ற 7 ஆசிரியர்கள் ஒழுங்குமுறையின்றி சில நிறமான ஷர்ட்டுகளை போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சந்திக்குது, போன்ற நிறத்திலான ஷர்ட்டுகள் போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பு, தங்க நிறம், மஞ்சள் போன்ற காட் சட்டைகளையும் போட்டிக்கிறாங்க. யார் என்ன போட்டிக்கிறாங்கன்ற தகவல் இல்லை. அப்போ இதை நம்ம ஒழுங்கமைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. முதல்ல ABCD என்ன செய்வோம், இதில் ABCD எடுத்துக்குவோம். சரிதானே, ABCD எழுதுவோம். அடுத்தது என்ன எழுதுவோம், காட் சட்டைகள். A என்ன போட்டிக்கிறாரு, B என்ன போட்டிக்கிறாரு, ஷர்ட் என்ன போட்டிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அப்படித்தானே, இப்படி தான் இதை எழுத போகிறோம். ரைட், அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த தகவலை உங்களுக்கு இலகுக்காக ஒரு டேபிளாக டைப் பண்ணியே வச்சுக்கிறேன் இலகுக்காக. ரைட், அதில் D என்பவர் பச்சை நிற ஷர்ட்டையும் வெள்ளி நிற காட்சட்டையும் அணிந்துள்ளார் என்ற தகவல் தரப்பட்டீங்க. அப்போ நான் இதை ஏற்கனவே குறித்து வச்சுக்கிறேன். ஏன், அது தரப்பட்ட தகவல் இலகுவாக இருக்குமங்கிறதுக்காக குறித்து வச்சுக்கிறேன். அப்போ இந்த இருக்குது. மற்றது ஷர்ட், என்னென்ன ஷர்ட் இருக்குது, என்னென்ன ட்ரௌசர் இருக்குதுன்றதை தனியாக நம்ம குறித்து வச்சுக்கணும். அப்போ தான் பதிஞ்சத்தை, அதாவது கண்டத்தை நாம் வெட்டி விட்டு மிச்சம் இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் எழுதுறதுக்கு மிச்சம் நேரம் போகாது, டக்குன்னு எழுத வேண்டியதான். சின்ன 7 தகவல் தான். அப்போ டக்குன்னு சின்ன ஒரு பொட்டி ஒன்று அடித்து டக்குன்னு எழுத, பொட்டி தான் அடிக்காட்டிலும் சும்மா அது எழுதி வச்சுக்கணும். ரைட், இப்போ ஒவ்வொரு தகவலாக நம்ம பார்த்து வருவோம் எப்படி குறிக்கலாமன்றது. டீர தகவல் நம்ம என்ன சொல்கிறோம், பச்சை நிற ஷர்ட்டும் வெள்ளி நிற காட்சட்டையும் அணிந்துள்ளார்ண்டா ஓகே, அந்த தகவல் கன்ஃபார்ம் ஆயிட்டு. எனவே பச்சை நிற ஷர்ட்டும் வெள்ளி நிற காட்சட்டையும். அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்வோம், பச்சை நிற ஷர்ட்டை நீக்குவோம், அவருக்கு குறிச்சாச்சு. அதே மாதிரி வெள்ளி நிற காட்சட்டையும் நீக்குவோம். அப்போ இந்த தகவல் எங்களுக்கு பரிபூர்ணமாகிட்டு என்றதை அடையாளப்படுத்து. ரைட், ஏயின் ஷர்ட்டும் எஃப்னது காட்சட்டையும் ஒரே நிறம். என்ன நிறம் என்று தெரியா, ஒரே நிறம். ஈயின் ஷர்ட்டும் பியினது காட்சட்டையும் ஒரே நிறம், என்னென்று தெரியா. ஜி என்பவர் நீல ஷர்ட்டையும் இ என்பவர் நீல காட்சட்டையும் அணிந்துள்ளார். அப்போ மேலே தந்த மாதிரி கீழே இன்னொரு தகவல் அணிந்துள்ளார் என்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜிக்கு தகவல் தந்துக்கிறாங்க. அப்போ அந்த தகவலை நம்ம குறிச்சிக்குவோம். நீலத்தை, ஜி நீல ஷர்ட்டும் இ நீல காட்சட்டையும் போட்டிக்கிறார். அப்போ நீல கலருக்கு இந்த இடத்துல வேலை முடிஞ்சு, நீலத்துல வேலை முடிஞ்சு. அடுத்தது, சோப்பு ஷர்ட்டை அணிந்துள்ள பி இனது காட்சட்டை தங்க நிறம் அல்லது மஞ்சள் நிறம் இல்லை. அப்போ பி சோப்பு ஷர்ட் போட்டிக்காரன்றதை மட்டும் சொல்லியிருக்கே தவிர காட்சட்டை என்னன்னு சொல்லலை. அப்போ சோப்பு ஷர்ட்ற பிரச்சனையும் முடிஞ்சு. ரைட், எஃப் என்பவர் மஞ்சள் நிற ஆடை அணியவில்லை. ஏ என்பவர் வெள்ளை நிறமோ மஞ்சள் நிற காட்சட்டை அணியவில்லை என்ற இன்னொரு தகவலும் தந்திக்கிறாங்க. ரைட், இப்போ அடுத்தது இன்னொரு கீழே கடைசியாக தந்திக்கிற தகவல் என்னென்னா, யாரும் எந்த ஒருவருமெண்டா யாருமே ஷர்ட் ட்ரௌசர் போடும்போதோ சோப்பு மஞ்சள் நிற இணைப்பு அணிந்திருக்கவில்லைண்டா, சோப்பு போட்டால் மஞ்சள் நிற ட்ரௌசர் போட மாட்டாங்க, மஞ்சள் நிற ஷர்ட் போட்டால் சோப்பு நிற ட்ரௌசர் போட மாட்டாங்கன்றதும், ஒரே நிறத்திலான ஷர்ட்டையும் காட் சட்டையும் எவரும் அணிந்திருக்கவில்லை என்கிற தகவலும் இங்கே இருக்கு.
ஒரே மாதிரியான இதுவும் போட மாட்டாங்கன்னு இருக்கு. அப்ப இங்க வந்து இப்ப நம்ம திரும்ப தகவல் அணுகும் போது திரும்ப வருவோம். மேல நோட் பண்ணி வச்சது, ஏயும் எஃப்பும் ஒரே நிறத்துல உடுப்பு போட்டா ஒவ்வொன்றா வருவோம். ஏ வந்து வெள்ளையில ஷர்ட் போட்டா எஃப் என்ன செய்வாரு? வெள்ளையில ட்ரௌசர் போடுவார். ஏ கருப்புல ஷர்ட் போட்டா எஃப் கருப்புல ட்ரௌசர் போடுவார். ஏ மஞ்சள்ல போட்டா எஃப்பும் மஞ்சள்ல போடுவார். ஊதாவை குறிக்கல. ஏன்? ஊதா வேற நிற ட்ரௌசர் இல்லை. சிவப்புக்கும் இங்க ஏற்கனவே சிவப்பு ஷர்ட் ஒரு ஆள் போட்டிக்கிறார், அதுவும் வராது. தங்கத்துக்கும் இல்லை. அப்போ ஒரே நிறமாக போடக்கூடியது என்னென்ன இருக்கு? வெள்ளை, கருப்பு, மஞ்சள். ரைட். இப்போ திரும்ப ஏஎஃப் சம்பந்தமா வேற ஏதாவது தகவல் இருக்கான்னு பார்ப்போம். எஃப் என்பவர் அந்த ஓர்டர்ல பாத்தீங்கன்னா எஃப் என்பவர் எந்த ஒரு மஞ்சள் நிற ஆடையையும் அணியவில்லை. அப்ப மஞ்சள் எஃப் போடலண்டா ஏஎம் மஞ்சள்ல ஷர்ட் போட்டிருக்க மாட்டார். அப்படித்தானே அது அர்த்தம். அப்ப இவங்களுக்கு மஞ்சள் வராது. சரிதான், இவங்களுக்கு மஞ்சள் வராது. இவங்களுக்கு மஞ்சள் வராதுன்றதை குறிச்சிக்குவோம். ரைட். அடுத்தது பாருங்க, ஏ என்பவர் அணிந்திருப்பது வெள்ளை நிற ஷர்ட்டோ மஞ்சள் நிற காட்சட்டை இல்லை. நினைச்சேன் மஞ்சள் இல்லை என்று மஞ்சள் இல்லைன்றதை சொல்லிட்டாங்க, வெள்ளையும் இல்லை என்று சொல்றாங்க. அப்ப வெள்ளையும் இல்லைன்றதை குறிப்போம். வெள்ளையும் இல்லை ஏ போட்டுறது, ஏ போடுற ஷர்ட்டு வெள்ளையும் இல்லைண்டா ஷர்ட்ல மிச்சம் மஞ்சளையும் தூக்கிட்டோம். சரிதானே, வெள்ளையும் தூக்கிட்டோம். ஒரே நிறமா வரக்கூடியது மிச்சம் இருக்கிறது கருப்பு மட்டும்தான். அப்ப இவர் கருப்பு போட்டால் இவர் கருப்பு ஷர்ட் போடுவாரு. எனவே எஃப் வந்து கருப்பு ட்ரௌசர் போடுவாரு. அப்ப இந்த தகவலை நம்ம குறிச்சிட்டோம், கருப்பு போடுவாரு. அப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சு, இதுல பிரச்சனையும் முடிஞ்சு. ரைட். ஈனது ஷர்ட்டும் பீனது காட்சட்டையும் ஒரே நிறம், இது எங்களுக்கு இன்னும் முடியல. இப்ப அடுத்தது சோப்பு ஷர்ட்டை அணிந்துள்ள, இது முடியல, முடிஞ்சது இருக்கே. அடுத்ததுக்கு வருவோம். சோப்பு ஷர்ட்டை அணிந்துள்ள பியின் காட்சட்டை தங்கமோ மஞ்சள் நிறமோ இல்ல. அப்ப காட்சட்டை தங்கமும் இல்ல மஞ்சளும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. என்னத்துக்கு? பிக்கு. அப்ப இருக்கிறது என்ன? ஒன்று. சரிதானே, கருப்பு முடிஞ்சு, இவர் கருப்பு போட்டார், கருப்போட பிரச்சனை முடிஞ்சு. சரியா? ரைட். இப்ப தங்கமும் இல்ல மஞ்சளும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, தங்கமும் இல்ல மஞ்சளும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப தங்கமும் இல்ல மஞ்சளும் இல்லை யாருக்கு? பிக்கு. இது பிக்கா? பிக்கு தங்கமும் இல்லை மஞ்சளும் இல்லை. ரைட். இப்ப இருக்கிற என்னென்ன? ஒன்று சோப்பு இருக்குது, இன்னொன்று வெள்ளை இருக்குது. ரைட். சோப்பு வெள்ளையும் பாருங்க. பிக்கு சோப்பு காட்சட்டை கொடுக்கலாமா? இல்லை. ஏன்? ஒரே நிறத்தில் உடுப்பு போட முடியாது. எனவே பி அணிகிறது வெள்ளை நிற காட்சட்டை. அப்ப பி வெள்ளை நிற காட்சட்டை அணிந்தார் என்றால், வெள்ளை நிற காட்சட்டை அணிந்தார்டா ஈனது ஷர்ட்டும் பீனது காட்சட்டையும் ஒரே மாதிரிண்டா ஈ போடுற ஷர்ட் என்ன? வெள்ளை. அப்ப வெள்ளையிட பிரச்சனை முடியுது. சரியா? வெள்ளை என்கிறதுல பிரச்சனை முடியுது. ரைட். அப்ப வெள்ளோட பிரச்சனை முடிஞ்சு, வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை ட்ரௌசர் பிரச்சனை முடிஞ்சு. ஓகே. ரைட். இப்ப திரும்ப பாருங்க, எஃப் இருக்காரு. எஃப் எந்த ஒரு மஞ்சள் நிற ஆடையும் அணியவில்லை. அப்ப பியும் போடல எஃப்பும் போடல, எஃப் வந்து மஞ்சள் போடல. அப்ப எஃப் போடுறா ஒன்று சோப்பு போடணும், இன்னொன்று தங்க நிறம் போடணும். அப்படிதானே, ஒன்று சோப்பு போடணும், இன்னொன்று தங்க நிறம் போடணும். ரைட். இப்ப பார்ப்போம் சோப்பு வந்து எப்படி யாருக்கு கொடுக்கலான்றதை பார்ப்போம். ரைட். அதுக்கு முதல் இதுல பாருங்க, இந்த ரெண்டு மீதமா இருக்கிற ரெண்டு ஷர்ட் இருக்கு, ஒன்று சி இருக்கு, இன்னொன்று எஃப் இருக்கு. இவங்க ரெண்டு பேர ஷர்ட்டை கண்டுபிடிக்கணும் நம்ம. சரிதானே, என்னென்ன ஷர்ட் இருக்கின்றதை முதல் பிரச்சனையை முடிக்கணும். ரைட். இப்போ இருக்கிற ஷர்ட் என்ன? ஒன்று மஞ்சள் இருக்குது, இன்னொன்று ஊதா இருக்குது. சரிதானே, ஏண்டா எஃப்க்கு வந்து ஷர்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. எஃப் வந்து ட்ரௌசர் கருப்பு போட்டிக்கிறாரு. இப்போ ஷர்ட்டில் இருக்கிறது மஞ்சளும் ஊதாவும் தான் இருக்கு. மஞ்சளும் ஊதாவும் நம்ம கண்டுபிடிக்கல. சரிதானே, மஞ்சளும் ஊதாவும் இருக்கு. ரைட். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு தகவல் தந்துட்டு எஃப் வந்து மஞ்சள் உடுப்பு போட மாட்டார். அப்ப எஃப் போடுற ஷர்ட் என்ன ஆയിരിக்கும்? ஊதா. அப்ப எஃப் ஊதா போட்டாருண்டா ஊதா முடிஞ்சு சி வந்து மஞ்சள் போடுவாரு. சரியா? ரைட். இப்ப ஷர்ட் பிரச்சனை எல்லாம்
முடிச்சிட்டோம். சரியான ஊதா போடுறாரு, மஞ்சள் போடுறாரு. ரைட். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? ட்ரௌசர்களை கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ குறிப்பிடாமல் இருக்கிற ட்ரௌசர்கள் என்னென்ன? ஒன்று மஞ்சள் இருக்கி. ஓகே, இப்போ நாங்கள் ஷர்ட் எல்லாத்தையும் குறிச்சிட்டோம். குறிக்காமல் இருக்கிறது ட்ரௌசர்களை மட்டும்தான். அப்போ ட்ரௌசர்களை குறிப்போம். இப்போ ட்ரௌசர் குறிக்க வேண்டியிருக்குது 1 2 3. சரிதானே? 3 இருக்குது. ஓகே, எங்களுக்கு ஒரு தகவல் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரே நிறத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, ட்ரௌசர் போட மாட்டாங்க என்ற ஒரு தகவல் இருக்குது. அப்போ ஒரே நிறத்தில் போட மாட்டாங்கண்டா சி வந்து மஞ்சள் நிறத்தில் போட மாட்டார். அப்போ சிக்கு மஞ்சள் நிறம் வராது. சரியா? ரைட். அதே நேரம் சி வந்து சிவப்பு நிறமும் போட மாட்டார். ஏன் சிவப்பையும் மஞ்சளையும் ஒருமிக்க போடலாம் என்றதுனால சி போட முடியுமான ஒரே ஒரு நிறம் என்ன? தங்கம். சரிதானே? அப்ப சிக்கு தங்கத்தை கொடுப்போம். ரைட். சிக்கு வந்து தங்கம் கொடுப்போம். ஓகே, ரைட். இன்னொரு தகவல் பாருங்க. தங்கம் முடிஞ்சுது. ஏ மஞ்சள் போட மாட்டார். ஏன்? இங்க தகவல் தந்திரிக்கி. ஏ வந்து வெள்ளை ஷர்ட்டும் போடுறல்ல, அதே மாதிரி மஞ்சள் நிற காட் சட்டையும் போட மாட்டார். அப்ப ஏ வந்து மஞ்சளும் போட மாட்டாரு. சரிதான், மஞ்சள் போட மாட்டாருண்டா மீதமாக இருக்கக்கூடிய நிறம் என்ன? சிவப்பு. அப்ப இவருக்கு சிவப்பு கொடுப்போம். ரைட். இப்போ சிவப்போட பிரச்சனையும் முடிஞ்சு. சரியா? சிவப்போட பிரச்சனையும் முடிஞ்சு, தங்கத்தோட பிரச்சனையும். இப்போ மீதமாக இருக்கக்கூடிய நிறம் வந்து வெள்ளை மட்டும்தான், மஞ்சள் மட்டும்தான். அப்போ மஞ்சள் யார் போட போறாரு? ஜி போட போறாரு. ஓகே ஓகே. இப்போ இந்த தகவல்களை நான் வேண்டா திரும்ப ஒருக்கா உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், உங்களுக்கு விளங்குறதுக்காக. நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பாருங்க, டிக்கு தகவல் சிறப்பாக தந்துட்டு, டி என்பவர் பச்சை நிற ஷர்ட்டும் வெள்ளி நிற காட் சட்டையும். அப்போ டி என்பவர் பச்சை வெள்ளி போட்டிக்காருன்றது தந்தாச்சு. ஏக்கு மீக்கும் வந்து அவங்க தரல, ஆனால் ஒரே நிறத்தில் போட்டிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஜீட ஷர்ட் நீலம்னு சொன்னாங்க, ட்ரௌசர் சொல்லலை. ஈட ஷர்ட்டும் நீலம்னு சொன்னாங்க. அப்போ ஜியும் ஈயும் ஒரே நிறத்தில் போடுவேன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ரைட். சிவப்பு நிறத்தை அணிஞ்ச பி வந்து தங்க நிறத்தில் அல்லது மஞ்சள் நிறத்தில் ட்ரௌசர் போட மாட்டார் என்றது சொன்னாங்க. அப்போ சிவப்பு போட்டார், அவர் என்ன ட்ரௌசர் போடுவார்னு சொல்லலை, ஆனால் சிவப்பு மஞ்சளும் போட மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எஃப் என்பவர் எந்த ஒரு மஞ்சள் நிற ஆடையையும் அணியவில்லை. அதே மாதிரி ஏ வந்து வெள்ளை நிறம் போடுறல, மஞ்சள் நிற ட்ரௌசரும் போடுறல. கீழே வந்துக்கிற தகவல் என்னண்டா, சிவப்பும் மஞ்சளும் ஒரு ஜோடியா வராது, ஒரே நிறத்துலையும் வராது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருந்த மிச்சம் என்னண்டா, இந்த குறிச்சது தவிர ஏயிலிருந்து தான் கண்டுபிடிக்க வேண்டி வந்துச்சு. அப்போ ஏ ஒரு நிறம் போடுறாருண்டா, இந்த தகவலின்படி அதே நிறத்தில் ஏ ஒரு ஷர்ட் போடுறாருண்டா, அதே ஷர்ட்டில் அதே கலரில் எஃப் ட்ரௌசர் போடுவார். அப்போ குறிப்பிடாமல் இருந்த நிறங்கள் வெள்ளைண்டா ட்ரௌசர் எஃப் வெள்ளையில் போடுவார், கருப்புண்டா கருப்பில் போடுவார். அப்போ இருந்த ஜோடியாக இருந்த நிறங்கள் வந்து இந்த நிறங்கள் தான். அப்போ இந்த நிறங்களை ஜோடியாக இருந்தால் அதில் சில விஷயம் தரப்பட்டு கீழே. ஒன்று எஃப் வந்து மஞ்சள் போடுறலண்டும் ஏ வந்து வெள்ளை போடுறலன்னு. மஞ்சளையும் வெள்ளையும் நம்ம இல்லாமல் ஆக்கினா, இந்த குறிச்சத்தில் மஞ்சளும் வெள்ளையும் இல்லாமல் போனால் மிச்சம் இருந்த கருப்பு. எனவே தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கருப்பு நிற ஆடைகள் என்றதை நாம் கண்டுபிடிச்சோம். அந்த அடிப்படையில் கருப்பு நிற ஷர்ட்டை கண்டுபிடிச்சோம். ரைட். அடுத்தது நம்ம மேலிருந்து வந்தோம். ஏயினது ஷர்ட்டும் பியினது காட் சட்டையும் ஒரே நிறம். அப்போ பீர காட் சட்டை ஒரே நிறம்ண்டா நமக்கு வந்து இப்போ ஈர ஷர்ட்டை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ரைட். இப்போ ட்ரௌசரில் வந்து கருப்பை குறிச்சிருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு இருந்தது வந்து தங்கம், அதே மாதிரி மஞ்சள். இதில் நாம் ஏற்கனவே குறித்ததில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் வந்து பி வந்து, சரிதானே, பி வந்து தங்க நிறமோ அல்லது மஞ்சள் நிறத்திலேயோ போட மாட்டார் என்று கண்டதுனால தான் மிச்சமாக இருந்த வெள்ளையை வந்து என்ன செஞ்சோம், தங்கம் மஞ்சளும் இல்லைன்னா மிச்சமாக இருந்தது வெள்ளை. ஸோ என்ன செஞ்சோம், பிக்கு கொடுத்தோம். ரைட். இப்போ ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் சிவப்பை கொடுக்கல?
ஏன் சோப்பு கொடுக்க இல்லைண்டா பி வந்து சோப்பு ஷர்ட் போட்டிக்கிற சோப்பு ஷர்ட்டுக்கு அமைவா அவர் சோப்பு ட்ரௌசர் போட மாட்டாருன்னு பிக்கு என்ன செஞ்சோம் உள்ளே கொடுத்தோம். சரி, அப்போ அடுத்த விஷயம் வந்து இந்த ஷர்ட்டுகளில் மீதமாயிருந்த ஷர்ட்டுகளை வந்து ஒன்று என்ன இருந்துச்சு, மஞ்சள் இருந்துச்சு, அதே நேரம் ஊதா இருந்துச்சு. சரிதானே, ஊதாவும் மஞ்சளும் இருந்துச்சு. ஓகே, அப்போ எஃப்க்கும் சிக்கும் குறிக்க வேண்டி இருந்துச்சு. அதை எப்படி குறித்தோம், சி வந்து எஃப் வந்து மஞ்சள் போட மாட்டாருன்றதுனால எஃப்க்கு ஊதாவையும் சரிதானே சிக்கு மஞ்சளையும் கொடுத்தோம். சரிதானே, அதே நேரம் ட்ரௌசர்களை நாம் இதில் தரப்பட்ட தகவல் அடிப்படையில் ஒவ்வொன்றா குறித்து வந்தோம். அதில் பார்த்தோம்னு சொன்னால் சோப்பு போடுற ஆள் வந்து மஞ்சள் போடலா, அப்போ மஞ்சள் போடுற ஆள் சோப்பு போடலா என்ற பிரச்சனை இருந்ததுனால சோப்பு மஞ்சள் வராத மாதிரி நம்ம குறிச்செடுக்கிற நேரம் ஏ வந்து கருப்பு ஷர்ட் போட்டிக்கிறவர் சோப்பு ட்ரௌசரும் போட வேண்டி வந்துச்சு. அதே மாதிரி சி வந்து தங்க நிறத்தில் போட வேண்டி இருந்துச்சு, அதை குறித்து கொண்டோம். அதே நேரம் ஜிக்கு வந்து நாங்கள் மஞ்சள் நிறத்தில் ட்ரௌசரை குறிச்சிருந்தோம். அப்போ இந்த வீடியோ நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா எப்படி நான் இந்த ட்ரௌசரில் ஷர்ட்டுகளை குறிச்சேன்னுங்கிறத உங்களுக்கு ஒரு ஓர்டரில் இருக்கி நான் திரும்ப சொல்லும்போது சில நேரம் உங்களுக்கு அது குழப்பமாயிருக்கலாம். நம்ம ஒரு ஓர்டரில் எடுத்தது திரும்ப சொல்கிறதுக்காக குழப்பமாயிருக்கலாம். ரைட், இது சார்ந்து வரக்கூடிய கேள்விக்கு என்ன விடை அளிக்கலாம்ங்கிறத நாங்கள் கேள்விகளையும் பார்ப்போம். இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய வினாக்களை பொறுத்த வரைக்கும் வினாக்களை பார்க்கலாம். ஊதா நிற சட்டை அணிந்திருப்பவர் யார்? ஊதா நிற சட்டை அணிந்திருப்பவர் எஃப். எஃப் என்பதே அதுக்கான சரியான விடை. பி அணிந்திருக்கும் கால் சட்டை நிறம் என்ன? வெள்ளை. ஒரே நிறத்திலான ஆடை சோடியாக அமைவது ஏ இனது ஷர்ட் மற்றும் பி இனது காட்சட்டை. ஏ இட ஷர்ட் கருப்பு, பி இட காட்சட்டை வெள்ளை, அது வராது. சி இனது ஷர்ட் மற்றும் இ இனது காட்சட்டை. சி இட ஷர்ட் வந்து மஞ்சள், ஈனுடைய காட்சட்டை நீலம், அதுவும் வராது. சி இனது ஷர்ட் மற்றும் ஜி இனது காட்சட்டை மஞ்சள், எனவே அதுதான் சரியான விடை. ரைட், அடுத்து பார்க்கலாம். இந்த குழுவில் இருக்கும் எந்த ஊழியரும் அணிந்திராத ஆடைச்சோடி யார் அணியப்படா என்றா கருப்பு ஷர்ட் மற்றும் சோப்பு காட்சட்டை. கருப்பு சோப்பு, எஸ், அது இருக்குது. ரெண்டாவது வெள்ளை ஷர்ட் மற்றும் கருப்பு காட்சட்டை. வெள்ளை கருப்பு அது இல்லை. நீல ஷர்ட் மற்றும் மஞ்சள், நீல மஞ்சள் இருக்குது. மஞ்சள் மற்றும் தங்க நிறம் அதுவும் இருக்குது. அப்போ இல்லாத சோடி வந்து இரண்டாவது விடை. இந்த குழுவில் அணிந்துள்ள ஆடைகள் தொடர்பாக உண்மையான கூற்று ஏ கருப்பு நிற ஷர்ட்டையும் வெள்ளை நிற காட்சட்டையும் அமைந்திருக்கிறார். அதாவது என்னென்றா இந்த குழுவினர் அணிந்துள்ள ஆடைகள் தொடர்பாக உண்மையாக அமைவது முதலாவது உண்மை இல்லை. ரெண்டாவது பி என்பவர் சிவப்பு நிற ஷர்ட்டையும் கருப்பு நிற காட்சட்டையும், அதுவும் உண்மை இல்லை. சி என்பவர் மஞ்சள் நிற ஷர்ட்டையும் தங்க நிற காட்சட்டையும் அணிந்திருக்கிறார் என்கிறதுதான் சரியான விடை. இ என்பவர் கருப்பு நிற ஷர்ட்டையும் நீல நிற காட்சட்டையும் அணிந்திருக்கிறார் என்பது புல. ஏனென்றால் இ அணிந்திருக்கிறது வெள்ளை நிற ஷர்ட். எனவே சரியான விடை சி. அப்போ இந்த கேள்வியை நாங்கள் தகவல் ஒழுங்கமைச்சமாக இருந்தால் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 வினாக்களுக்கு விடை அளிக்கலாம். இப்படியான கஷ்டமான தகவல் ஒழுங்கமைச்சா கூட எங்களுக்கு ஓரளவு இலகுவாக வரக்கூடிய தகவல்களை ஒழுங்கமைச்சு விடை அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னால் முடிந்த வரைக்கும் மிச்சம் சிம்பிளாக நான் இந்த கேள்வியை ஒழுங்குபடுத்திக்கிறேன். உங்களுக்கு விளங்கினாதா இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட பேஜில் போடப்படுற வீடியோக்கள் வந்து லிங்க் வேணும்னா நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. இந்த ஃபேஸ்புக் பேஜில் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கும் இருக்குது. நான் வந்துட்டு அந்த போஸ்டுடைய கீழே முதலாவது கமெண்ட்டில் லிங்கை ஃபேஸ்புக் பேஜுடைய லிங்க்கும் அதே போல் வாட்ஸ்அப் லிங்க்கும் போடுறேன். கட்டாயம் இணைந்திருங்க. எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.